இது இதவுடைய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கம். முதலாவது என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளை வெளியில விடப்படாது. ரெண்டாவது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும். மூணாவது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும். நாலாவது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும். அஞ்சாவது என்ன செய்யணும்? விளக்குகளை அணைக்கணும். ஆறாவது என்ன செய்யணும்? வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும். இது இரவுல செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. 4வது வசனம், 4வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ, முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் என்ன, இந்த மெயின் பாயிண்ட் இதுதான். சூனியக்காரிகள் அல்லது சூனியக்காரர்கள் எல்லாரும் வருவாங்க. அந்நஃபாசாத் என்று சொன்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அந்நிசாஉ சாஹிராத், சூனியக்கார பெண்கள், அல்லது அந்நுஃபூசுன் நஃபாசாத், முடிச்சுகள்ல ஊதக்கூடிய கெட்ட ஆத்மாக்கள், ஆண் பெண் சூனியக்காரர்கள் எல்லாம் வருவாங்க. ஆக கெட்ட பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த உலகத்தில சூனியம் என்று சொல்லக்கூடிய பாவம். அதுக்கு தமிழ்ல சூனியம் என்பாங்க, செய்வின என்று சொல்லுவாங்க, பில்லி என்று சொல்லுவாங்க, வசியம் என்று சொல்லுவாங்க. இது எல்லாம் இதுக்குள்ள அடங்கும். இன்றைக்கு முழு உலகத்துடைய முஸ்லிம்களை மாத்திரம் இல்ல, அந்நியர்கள் முழு உலக நாடுகளுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கண்கட்டி கலை தான் என்ன இந்த சூனியம். இங்கிலீஷ்ல பிளாக் மேஜிக் என்று சொல்லுவாங்க. ஏன் இது என்ன அப்படி, இதுல என்னதான் இருக்குது? இது எவ்வளவு பெரிய பாவம். புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், ஏ மக்களே உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். வமாஹுன்ன, கேட்டாங்க சஹாபாக்கள், அந்த 7 பாவத்தையும் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, முதலாவது அஷ்ஷிர்க் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ரெண்டாவது சொன்னாங்க கொலையே சொல்லல, கொள்ளையே சொல்லல. ரெண்டாவது சொன்ன பாவம் வஸ்ஸிஹர், சூனியம். சூனியம் அவ்வளோ பெரிய பாவம். ஏன் அவ்வளோ பெரிய பாவம்? இந்த சூனியத்துல 70 வகைகள் இருக்குது. 70 வகை. அந்த 70 வகையும் சொல்ல போனா அதுக்கு ஒரு 7 நாள் தேவை. ஆகையால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல முதலாவது வகை தான் என்ன? சிஹ்ரு தஃப்ரீக், அதாவது கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறது.